கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க கனவுகள்ல நிறைவேற்றுமா? அப்படி நிறைவேற்றணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் கனவுகளை நிறைவேற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னங்க இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு, ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கா. 2ஆம் இடம் என்பது என்னன்னாக்கா தனம் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அப்ப இந்த ஆண்டு உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சியும், தனம் சார்ந்த முயற்சி, குடும்பத்தோட டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி என்னன்னாக்கா உங்களுடைய ஆசைப்பட்ட எல்லா விஷயமும், நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கிற மீடியா துறையில வரணும், யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் ஆரம்பிக்க யூடியூப் சேனல் மிகப்பெரிய ஒரு உச்சத்தடி, அதன் மூலயமாக உங்களோட ஆசைகள் கனவுகளும் நிறைவேறும், வருமானம் என்பது பெருகும். கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அன்பு அந்யூன்யம் என்பது கணவன் மனைவி உறவு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நிறைய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த 2026 உங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு எப்போதும் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே கருத்து வேற்றுமைகள் இருக்கும். ஆனா இந்த காலகட்டம் அந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே மாறி கருத்து ஒற்றுமை பெருகும். மேலும் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை மோகத்துல வச்சிருப்பார். ஏதோ ஒரு ஏலியன்ஸ் மாதிரி எங்கேயோ ஒரு கற்பனை, ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டுல பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்ப அதை அப்படியே அதுல இருந்து கீழே யதார்த்த வாழ்க்கைக்கு நீங்க வர பழகணும். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார்னா இல்லறத்துல சிறிய ஒரு விரக்தியை ஏற்படுது. அந்த விரக்திகளை நீங்க மயங்கக்கூடாது, சரிங்களா? அந்த விரக்தியை நீங்க என்ன பண்ணணும், தடையை நீங்க சாதனையை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு என்பதை நீங்க மறந்துட்டீங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா அதனாலதான் உங்களுடைய இல்லறத்தை நீங்க மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியல. ஆனா இந்த 2026 அதற்கான அந்த இல்லறத்தை மகிழ்ச்சியா ஆக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுனால கணவன் மனைவி உறவு அன்பு அந்நியும் பெருகும். இந்த காலகட்டத்தில் வேலை தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்புகள் பெருகும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொகுசு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பை வரும். புதிய வாகன சேர்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும். அதே போல வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். புதுசு வண்டி வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்தினால சிறிய விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. அலட்சியத்தினால ஏற்படும். ஸோ அதனால அலர்ட்டா இருக்கு. ஏன்னா புது வண்டி வாங்கிட்டு ஷோரூம்ல இருந்து அப்படியே ஒரு கெத்தா வெளியே வருவாங்க, பார்த்தா ஒரு கந்திருஷ்டி ஏற்பட்டிருக்கும், டப்புன்னு ஒரு சின்ன கோடாது விழுந்துடும். ஸோ அதனால கும்பராசிக்காரங்கள் இந்த காலகட்ட புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் லக்ஸரி ஒரு 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஏற்கனவே 2 வீலர் வச்சிருந்து இந்த காலத்தில் ஒரு 4 சக்கர வாகனம், காரு, ஏதோ லக்ஸரி விஷயங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த 2026 உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தனம் சார்ந்த விஷயத்துல நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இன்சூரன்ஸ் போடுறது, சிறு சேமிப்புகளை அதிகமாக வச்சிருப்பாங்க, ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சிறு சேமிப்புகளை தொடங்கி இருப்பாங்க. தொடங்கலைன்னா தயவு செய்து தொடங்கிருக்கு. இது எல்லாமே ஒரு பரிகாரமாக மாறும் உங்கள் வாழ்க்கை. மனம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஏதோ ஒரு கற்பனைக்குள்ளே இருக்கும். அந்த கற்பனையை விட்டு யதார்த்த விஷயங்கள், ஏன்னா அந்த கற்பனை எப்பவுமே யதார்த்த விஷயங்களுக்கு வரும்போது அந்த கற்பனைகள் எல்லாமே நிஜமாக மாறும். அதனால மீடியா துறையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கார மீடியா துறையில தான் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படம்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும்.
அதே போல நிறைய தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தான் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இது எல்லாமே ஆண்டின் தொடக்கத்துல சூப்பரா இருக்கும். ஆண்டின் பிற்பகுதியில ஒரு பாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில விஷயங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை சின்ன ஒரு சறுக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிறிய நோயோட தாக்கம் ஏற்படும். அதே போல கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு நிலம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால என்னன்னாக்கா இடத்தை பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கினா கூட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்காது, ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதும் கும்பராசிக்காரருக்கு இந்த காலகட்டம் புதிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மறைமுக சொத்துக்கள் சேர்க்கை என்பது இருக்கு. ஸோ அப்போ அதை நீங்க சரியான விஷயத்துக்கு பண்ணா கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய கும்பராசிக்காரர்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்த்துவாங்க. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு வாங்கும் போது அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு வில்லங்கத்தோட டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பா இருந்து பார்த்து நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த காலகட்டம் என்னன்னாக்கா நிறைய கேரண்டி கையெழுத்து போடுவது, மற்றவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பது, இது எல்லாமே கும்பராசிக்காரர்கள் தவிர்க்கணும். சும்மா கட்டியும் பெருமைக்குனாலும் போயிட்டு எங்கேயாவது போய் முன்ன நின்றுட்டு சொல்லுவாங்களே இந்த சண்டையில போயிட்டு ஒரு சண்டைனாவே கும்பராசிக்காரங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. சண்டையில சில பேர் முன்னாடி நின்று மூக்க உடைச்சிட்டு வருவாங்க. ஸோ அதனால நிறைய உறவுகளுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைய நீங்க சமாளிக்கிறேன், நான் தீர்த்து தரேன்னு சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவையற்ற சிக்கல்களில் நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணி அறிவுரை சொல்லிட்டு அப்படியே வந்துடணும். நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த காலத்தில் மாமியார் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். மாமியார் மூலயமாக ஒரு ஆதாயமான ஒரு சூழல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. மாமியார் மருமகள் உறவு என்று இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுமூகமாக இருக்கும். நிறைய கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே போல கும்பராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. மக்கள் செல்வாக்கு பெருகும். அதன் மூலயமாக வெற்றி என்பது இலகுவாக்கப்படும். நிறைய கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அரசியல் தொடர்புகள் இது எல்லாமே அதிகரிக்கும். நிறைய பேர் அரசியல்வாதிகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய நண்பர்கள் எல்லாமே அரசியல் வட்டத்துல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதன் மூலியமா உங்களுடைய லாபம் பல மடங்காக பெருகும். மேலும் என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் பாதிக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய கடன் சுமை ஏற்படும். வருமானம் என்ன எனக்கு கடன் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா தங்க நகை கடன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காலில் இருக்க கொலுசு போட்டாங்கன்னா கொலுசு கட்டாயி தொலைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தங்க நகைகளை இந்த காலகட்டத்தில் பத்திரமா பார்த்துக்கணும். குறிப்பா என்னக்கூடிய காலில் கொலுசு போடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெண்களா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கால் கொலுசுல கட் பண்ணி விழுந்ததே தெரியாது, தொலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்தணும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கொழுப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படும்.
கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் போது கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். தேவைக்கு அதிகமாகும் போது அமிர்தமே அளவுக்கு மீறினா நஞ்சு. ஸோ அதனால கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதிகமாக இனிப்பு உணவுகளை அளவோடு சாப்பிட்டு பாருங்க. இந்த ஆண்டு உங்கள் கனவுகளை நிறைவேற்றி அற்புதமான ஆண்டாக அமையும். கும்பராசிக்காரர் எப்பொழுதும் என்னன்னாக்கா உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உணவே விருந்து மாதிரி எடுத்துட்டீங்கன்னா மருந்து சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்படுது. உணவே மருந்துன்னு சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கி தரும். ஸோ இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. ஸோ மேலும் இந்த ஆண்டை இன்னும் சிறப்பான ஆண்டா அமைச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அனுமன் வழிபாடை செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடை செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீங்க காண முடியும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அற்புதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.